வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காஸ்ட் சுதார் பேசுறேன் சார். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா சார். இது டொயோட்டா இனோவா 2005 மாடல் சார். இது 2005 மாடல் 2025 வரைக்கும் எஃப்சி இருக்கு சார். 2025 வரைக்கும் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை சார். வண்டி வந்து நீட்டாக இருக்கு சார். ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கு. 2025 வரைக்கும் எஃப்சி இருக்கு சார். அவுட்டர் லுக் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு. அதே மாதிரி அங்கே சின்ன சின்ன வண்டியில் சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்கு. 4 டயருமே வந்து ஆவரேஜ் டயர் தான் சார். ஃபுல் டயர்னு சொல்ல முடியாது. 4 டயருமே ஆவரேஜ் டயர் தான். ஆவரேஜ்னா ஒரு 30-40 காசு கண்டிஷன்ல தான் சார் டயர் இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்கு சார். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்கு. இது கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட சேல்ஸுக்காக வண்டி நேத்தே அமுச்சு விட்டாரு சார். நேற்று வீடியோ போடலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ தெளிவா இருக்கு சார். இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கு சார். நீட்டா வச்சிருக்காரு. ஏசி எல்லாம் 100% இருக்கும். ரூப் எல்லாமே நீட்டாக இருக்குது சார். ரூப் ஏசியும் ஒர்க்கிங்கு. ரூப் ஏசியும் ஒர்க்கிங் சார். ரூப் ஏசியும் ஒர்க்கிங் சார். அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காரு கஸ்டமரு. பாருங்கள், சீட்டெல்லாம் லெதர் ஷீட் போட்டிருக்காரு. லெதர் ஷீட் போட்டிருக்காரு. டயர் வந்து ஆவரேஜ் தான் சார். ஒரு 30 காசு கண்டிஷன் இருக்கும். ரூப் ஏசி இருக்குது சார். ரூப் ஏசி இருக்குது. சீட் கவர்லாம் நீட்னஸாக இருக்குது சார். பேக் வைப்பர் வரும் சார். இதில் இது டாப் மாடல் வண்டி இல்லை சார், மிடில் தான் இது. பேக் வைப்பர் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது சார். அங்கங்கே சின்ன சின்ன ரெஸ்ட்டுகள் சின்ன சின்ன இது இருக்குது சார். இருக்குது. சுதா கார்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரியே சொல்கிறது தான் சார் சுதா கார்ஸு. ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது சார். கண்டிப்பாக அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அதை பண்ணினா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது சார். வண்டி கஸ்டமர் வண்டின்றதுனால இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருக்கேன் சார் நம்மக்கிட்ட வீடியோ போட சொல்லி. இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 நம்மக்கிட்ட கேட்டார் சார். 3,50,000 பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கேன் சார். 3,400 ரூபாய் கேட்டிருக்காரு. அதுவும் பிக்சைடு கிடையாது, நெகஷியபிள் தான். நீங்கள் நேரில் வாங்க, கஸ்டமர்கிட்டே உட்காந்து பேசி ரேட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெகஷியபிள் பண்ணலாம் சார். கஸ்டமரே வர வச்சு பேசி முடிஞ்ச அளவுக்கு நெகஷியபிள் சொல்லலாம் சார். வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டி டயர் தான் சார். சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது சார். வண்டியில் சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் நல்லா இருக்குது சார். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்சார் லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த லைட் எரிதுனால பிக்கப் வந்து கொஞ்சம் டவுனாக தெரியுது சார். ஏன்னா நான் எடுத்து வண்டியை வந்து ட்ரையல் பார்த்துட்டேன். அந்த சென்சார் லைட் எரிதுனால பிக்கப் வந்து டவுனாக தெரியுது. எனக்கு அது கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெக்கானிக்கு கூட்டு வந்தீங்கன்னா நல்லா தரவை செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை, இங்கேயே கூட மெக்கானிக் இருக்காங்க, அவர் கூப்பிட்டு வச்சு கூட பேசிக்கலாம் சார். இது வந்து 2025 வரைக்கும் சார். இந்த வண்டியோட ஓனர் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 5 ஓனர் சார். 5 ஓனர் சார். இது வந்து ஓனர் ஆர்சி அவர்கிட்டே இருக்குது. ஆர்சி ஓனரே கொண்டு வந்து நம்மக்கிட்ட விட்டுருக்காரு. நம்ம ரேட் பேசுனா கூட அவர் வர வச்சு தான் சார் பேசணும். அதாவது 3,400 ரூபாய் கேட்குறாரு. அதுவும் பிக்சைடு கிடையாது, நெகஷியபிள் தான். நீங்கள் நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை வந்து கோட் பண்ணி கண்டிப்பாக பேசி எடுத்து கொடுத்துடலாம் சார். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டு சோளிங்கர் போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டு ரோடு சார். ஆற்காடு டு சோளிங்கர் போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டு ரோடு. நம்ம லொக்கேஷனில் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சார், சண்டேன்றதுனால 2 மணி வரைக்கும் இருக்குது சார். மற்ற டைம்லலாம் நைட்டு 8 மணி வரைக்கும். வண்டி வந்து கஸ்டமர் எண்ட்லேயே நம்ம பேசி கொடுக்குறதுனால நம்ம ஆஃபீஸ் கமிஷன் 2% மட்டும்தான் சார். வண்டி வந்து நீங்கள் நேரில் பாருங்கள், ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க, தரவாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆஃபீஸுக்கு நீங்கள் முடியல, மெக்கானிக் இல்லை, எனக்கு இங்கே வர வைங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளும் வர வச்சு கொடுக்குறோம் சார். வண்டி இருக்கிற கண்டிஷன் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சார். நன்றி, வணக்கம் சார்.